ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா டிக்டேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோமா, இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் சீனியர் செகண்ட் பேப்பரில் இருக்கக்கூடிய டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப் டெண்டர் நோட்டீஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். டெண்டர் நோட்டீஸ் வந்து எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட செகண்ட் பேப்பரை நம்ம பார்த்தா கூட பாஸ் பண்ணிடலாம். இம்பார்ட்டண்ட் வந்து ஃபஸ்ட் பேப்பர் தான். இப்போது கம்மிங் சண்டேஸ் வந்து இங்கிலீஷ் சீனியர் வந்து எக்ஸாம் இருக்குது. இப்போ அதுக்காக தான் இப்போ வந்து February 2002 வந்து எடுத்திருக்க மாடலுக்கு இதுதான் கொஸ்டின். ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, சீல்டு டெண்டர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ கொஸ்டின்ஸை வந்து நம்ம ஷார்ட் ஹேண்டில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணி எழுதும்போது கேர்ஃபுல்லாக எழுதணும். இந்த நேம், கம்பெனி நேமு, அவங்களுடைய டெசிக்னேஷன் வந்து என்ன, எந்த பிளேஸில் என்ன ஒர்க்காக கொடுத்துருக்காங்க, இது மட்டும் நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா சில ஃபார்மெட்லாம் வந்து காமன் தான். அது வந்து எது கொடுத்துருந்தாலும் கொடுக்கலனாலும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பேராகிராஃப் நம்ம படிச்சுட்டு அங்கே என்ன ஹெட்டிங் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கணும். ஸ்டார்டிங்லேயே வரும் கம்பெனி நேமோ இல்லை என்ன இது கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கீழே டெண்டர் நோட்டீஸ்ன்னு போட்டு டெண்டர் நம்பர்னு சொல்லி நம்மளே இந்த வேர்டிங்ஸில் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட் லெட்டர்ஸை போட்டுட்டு நம்ம ஒரு நம்பரை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த மந்த்து வந்து அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க, அந்த மந்த்துக்கு பிஃபோராக வந்து எழுதணும் மேலே. இப்போ இங்கே வந்து ஆகஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் நான் ஜூலைன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது ஒன்றுமே இல்லை, அந்த படிச்சிருக்கிற பேராகிராஃபை நம்ம செப்ரேட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம் பாயிண்ட்ஸாக. அதுதான் வந்து இந்த ஃபார்மேட்டு. இப்போ சீல் டெண்டர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, எல்லாத்தையுமே வந்து இன்வைட்டட் ஃபார் அப்படின்னு போட்டு அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கிறோம் ஃபுல்லாக அட்ரஸோட. அப்ராக்சிமேட் காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஏர்னஸ்ட் மணி கொடுக்காமல் இருக்கலாம். அப்படி கொடுக்காமல் இருந்தாங்கன்னா நீங்களாக வந்து ஏர்னஸ்ட் மணி டெபாசிட் வந்து அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு தோராயமாக நீங்களாக போட்டு எழுதலாம். அதே மாதிரி காஸ்ட் ஆஃப் ருப்பீஸ்ன்ட்டு ஒன்று இருக்கும், அதுவும் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. கொடுக்கலன்னா இதெல்லாம் காமனாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக நிறைய எழுதுனீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. ஃபார்மேட் வந்து கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கீழே கொடுத்துருப்பாங்க கம்ப்ளீட்டட் டெண்டர்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும், எந்த வழியாக பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. அதை எழுதிட்டு அடுத்து லாஸ்ட் டேட் டெண்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது வந்து மந்தோடு எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த டெண்டர் ஃபார்ம்ஸ் அப்படின்றது எழுதணும் டைமோட. இது வந்து காமன், இது வந்து கண்டிப்பாக வந்து இந்த பாயிண்ட் வந்து இருக்கணும். அதில் அந்த லாஸ்ட் பேராகிராஃப் முடிக்கும் போதே கொடுத்துருப்பாங்க. அதில் இல்லை எனக்கு சப்போஸ் நான் விட்டுடுவேன், சென்டென்ஸ் வந்து எழுதும்போது டிரான்சாக்ட் பண்ணும்போது விட்டுடுவேன் அப்படின்னா நீங்கள் இதை வந்து மனப்பாடம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து எழுதும்போது அங்கே மேலே என்ன எழுதணுமோ அந்த மந்த்து போட்டு வேலூர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பாலார் வந்து கட்ட போகிறாங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்ட்லன்னு கொடுத்துருக்காங்க. அங்கே டிசிக்னேஷன் என்ன யாருன்னாக்கா சூப்பரண்டெண்டிங் இன்ஜினியர் தான் இருக்கார். அதனால் சைன்டுன்னு போட்டு அவருடைய அத்தாரிட்டி இது என்னவோ அதை போட்டுட்டு என்ன டிபார்ட்மெண்ட்னா பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். இது வந்து ப்ரீஃபாக தான் எழுதணும். நான் நோட்டில் இங்கே எழுதியிருக்கிறதுனால ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மெட்டு. இது கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். எதுக்குன்னா டெண்டர் நோட்டீஸ்க்கு இந்த 7 பாயிண்ட்ஸுமே வந்து காமன் தான். அப்போ காமன் ஃபார் ஆல். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா தனியாக நோட்டில் எழுதிட்டு மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எழுதி போட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு 10 மார்க்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ டெண்டர் நோட்டீஸ்க்கு வந்து 15 மார்க்ஸு. இப்போ வந்து 15 மார்க்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இதெல்லாமே இப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு 12 to 13 கொடுப்பாங்க. சம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணி இந்த ரீரைட் பண்ணிலாம் எழுதியிருந்தீங்கன்னா மார்க் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், டெண்டர் நோட்டீஸ்க்கு வந்து 15 மார்க்ஸு நான் மாற்றி சொல்லிட்டேன். 15 out of 15 வாங்கணுன்னா இந்த மாதிரி ஆர்டர் வைஸ் எழுதிட்டு இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ்க்கெலாம் வந்து அண்டர்லைன் பண்ணணும். இது வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டெண்டர் நோட்டீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எல்லா ஃபார்மேட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.